ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. ஒரு திரைப்படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தின் கதை, வசனங்கள், பாடல்கள் மற்றும் சண்டை காட்சிகள் இதெல்லாம் சிறப்பா அமைஞ்சாதான் அந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். 80ஸ்ல சூப்பர் ஸ்டாரா இருந்த மோகன் அவர்களோட பல படங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் மூலமா தான் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கும். ஸோ ஒரு படத்துக்கு பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு பல சிறப்பான பாடல் வரிகளை கொடுத்த நம்ம பா விஜய் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பா விஜய் அவர்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். இவரோட அப்பா பாலகிருஷ்ணன் வந்து ஒரு பஞ்சாலை நிறுவனத்துல ஸ்பின்னிங் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களோட அம்மாவான சரஸ்வதி கோயம்புத்தூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. நம்ம பா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்துல முதலா 1996ல கே பாக்யராஜ் அவர்கள் நடிச்ச ஞானப்பழம் அப்படிங்கிற படத்துல தான் முதலா பாடல் ஆசிரியரா அறிமுகமாகறாங்க. ஸோ 1996ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரு 600 மூவிஸ்க்கு மேல ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரு 2000த்திற்கும் அதிகமான பாடல்களை எழுதியிருக்காரு. ஞானப்பழம் படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1999ல பார்த்திபன் அவர்கள் நடிச்ச நீ வருவாய் என அப்படிங்கிற படத்துல பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய் என அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங்கா பாடியிருப்பாரு. லவ்க்கு, அப்பா அம்மாக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இது மாதிரி யாருக்கு வேணா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்ஸ் இவர் போட்டு எழுதியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் ஃபேமிலிஸோட ஒரு ஃபேவரட் சாங்கா இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்புல வெளியே வந்த வானத்தை போல படத்துல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்காரு. ஒரு ஃபேமிலி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடல் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு சூப்பரான சாங் இது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கலரை வச்சு இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாங்கை எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம பா விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் பிளாக் கலர் பிடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு காலரை தூக்கி விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சாங்கான நம்ம பார்த்திபன் மற்றும் முரளி அவர்களின் நடிப்புல வெளிவந்த வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற படத்துல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங்கை இவர் எழுதியிருக்காரு. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன்னோட தோழிகளுக்கு, தன்னோட மகள்களுக்கு பிறந்த நாளப்ப இந்த சாங்கை டெடிகேட் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்நேகிதியே அப்படிங்கிற படத்துல தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ அப்படிங்கிற ஒரு பாடலை இவர் எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்புல வெளிவந்த துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துல நிஜமாவே இளைஞர்கள் எல்லாத்தையுமே துள்ள வச்ச நெருப்பு கூத்தடிக்குது அப்படிங்கிற பாடல்களை இவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் மெலோடிஸ்ல ஒரு பெஸ்டான சாங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் சாங்கா இருக்கக்கூடிய பார்வை ஒன்றே போதும் அப்படிங்கிற படத்துல அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா அப்படிங்கிற ஒரு பாடலையும் துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் அப்படிங்கிற பாடல்களையும் இவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா மற்றும் கார்த்திக் அவர்களோட நடிப்புல வெளிவந்த உள்ளம் கொள்ளை போகுதே அப்படிங்கிற படத்துல வெளிவந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா ப்ரப்போஸே பண்ண தேவையில்ல, இந்த சாங்கை மட்டும் டெடிகேட் பண்ணாங்கன்னா போதும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சாங் தான் கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா அப்படிங்கிற ஒரு பாடல். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான லிரிக்ஸ் போட்ட ஒரு சாங்கை இவர் எழுதியிருப்பாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா அண்ட் பிரபு இவர்களோட நடிப்புல வெளிவந்த சார்லி சாப்ளின் அப்படிங்கிற படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறத வச்சு இவர் ஒரு சாங்கை சூப்பராகவே எழுதியிருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா முதலாம் சந்திப்பில் நாம் அறிமுகமானோமே, இரண்டாம் சந்திப்பில் இதயம் கொடுத்தோமே அப்படிங்கிற ஒரு சூப்பரான லிரிக்ஸ் போட்ட சாங்கை இவர் எழுதியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா, ஸ்னேகா, லைலா இவர்களோட நடிப்புல வெளிவந்த உன்னை நினைத்து அப்படிங்கிற படத்துல ஒரு பொண்ணை இதுக்கு மேல யாராலையுமே சூப்பரா வர்ணிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான சாங்கை இதுல கொடுத்திருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா யார் இந்த தேவதை யார் இந்த தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த பாடலையும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாங்ஸ் வருது கொஞ்சம் ரேர் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை திட்டி பாடிட்டு அண்ட் ஃபைனலா பொம்பளைங்க காதலைனா சும்மா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பாராட்டுற மாதிரி பாடி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம மாதவன் அண்ட் மீரா ஜாஸ்மின் இவங்களோட நடிப்புல வெளிவந்த ரன் அப்படிங்கிற மூவில இச்சிதா இச்சிதா கண்ணத்துல இச்சிதா அப்படிங்கிற பாடலோட வரிகளை இவர் எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போற சாங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் சாங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சிட்டு வர டைம்ல இந்த பாட்டை கேட்காம நம்ம வெளியே வந்திருக்கவே மாட்டோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற படத்துல மனசே மனசே மனசில் பாரம் அப்படிங்கிற ஒரு சாங். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போற சாங் பாத்தீங்கன்னா இது வெளிவந்த டைம்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு பாடலா மாறுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் படத்துல வெளிவந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா அப்படிங்கிற சாங். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற படத்துல வந்த எல்லா பாடல்களையுமே இவர் தான் எழுதியிருக்காரு. அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கண்ணோடும் நெஞ்சோடும் மூச்சோடும் நீயடி அப்படிங்கிற பாடல், கொஞ்சம் கொஞ்சம் உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பாடல், நம்ம ஆர்யா அவர்களை மக்கள் மத்தியில பிரபலமா மாத்திவிட்ட தீப்பிடிக்க தீப்பிடிக்க அப்படிங்கிற பாடல், அண்ட் அதுக்கப்புறமா மழைக்கு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அதுதான் சில்சில் மலையே எங்கே விழுந்தாய் அப்படிங்கிற ஒரு பாடல். இது மாதிரி இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பர் ஹிட்டான ஒரு சாங்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, ஜோதிகா, பிரபு இவர்களோட நடிப்புல வெளிவந்த சந்திரமுகி மூவில அத்தீந்தோம் அப்படிங்கிற பாட்டை இவங்க தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் மற்றும் அசின் இவங்களோட நடிப்புல வெளிவந்த போக்கிரி படம் எவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோலு டோலு தான் அடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாடல். அதுக்கப்புறம் என் செல்ல பேரு ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பாடல் இவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வினய் மற்றும் சதா இவர்களோட நடிப்புல வெளிவந்த உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல 4 பாடல்களையும் இவர் தான் எழுதியிருக்காரு. அதுதான் பாத்தீங்கன்னா ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படிங்கிற ஒரு தரமான சாங்கை எழுதியிருப்பாரு. ஸோ லைஃப்ல எது வந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் மூலமா அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங்கையும் எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வெளிவந்த சிவாஜி மூவில ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங்கை இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் மற்றும் ஸ்ரேயா அவர்களோட நடிப்புல வெளிவந்த அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படத்துல ஒரு ஒரு ஊரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத அழகா ஒரு பொண்ணோட கம்பேர் பண்ணி இவர் சொல்லியிருப்பாரு. அந்த பாடல் தான் பாத்தீங்கன்னா மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் அப்படிங்கிற பாடல். அண்ட் நம்ம தல அஜித் அவர்களோட பில்லா மூவில வந்த எல்லா பாடல்களையுமே இவர் தான் எழுதியிருக்காரு. இந்த மூவில கண்டிப்பா மை நேம் இஸ் பில்லா அப்படிங்கிற ஒரு சாங் எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாடல்ல வர லிரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்யா மற்றும் த்ரிஷா அவர்களோட நடிப்புல வெளிவந்த சர்வம் அப்படிங்கிற படத்துல எல்லா பாடல்களையுமே இவர் தான் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல அப்படிங்கிற பாடலும், காற்றுக்குள்ளே மழையை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மெலோடி சாங்கா இவரு எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களோட நடிப்புல வெளிவந்த ஆதவன் மூவில ஹசிலி பிசிலி அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங்கை எழுதியிருக்காரு. அண்ட் நம்ம எந்திரன் மூவில பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட்டான ஒரு சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிளிமஞ்சாரோ அப்படிங்கிற சாங் தான். அண்ட் இப்ப நான் சொல்ல போற சாங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் 2 பேருக்கு கூட பிடிக்காம இருக்கவே இருக்காது. அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் மற்றும் தமன்னா அவர்களின் நடிப்புல வெளிவந்த சிறுத்தை மூவில தாலாட்டு பாடலான ஆராரோ ஆரிரரோ அப்படிங்கிற சாங். இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஒரு ஃபீல் குட் சாங்கா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா 7ஆம் அறிவு மூவில பாத்தீங்கன்னா இன்னும் என்ன தோழா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ற ஒரு சூப்பரான சாங்கை இவர் எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா மாற்றான் மூவில தீயே தீயே ராத்தியே அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அண்ட் ஃபைனலா நான் சொல்ல போற ஒரு சாங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையே வேணாம், நம்மளோட வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சூசைட் பண்ண ட்ரை பண்ண நிறைய பேரை இந்த பாடல் மீட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் வந்து சூசைட் பண்ண போற டைம்ல இந்த சாங்கை கேட்டு அவரோட எண்ணத்தை மாத்திக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம சித்ரமா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோகிராஃப் மூவில வெளிவந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படிங்கிற பாடல். அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்காக தேசிய விருதை வாங்கியிருக்காரு. அண்ட் இது வரைக்கும் ஒரு பாடலாசிரியரா இருந்த நம்ம பா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2015 இருந்து ஒரு டைரக்டராகவும் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா சமுத்திரகனி, தேவயானி, யுவினா பர்தவி அண்ட் ரோபோ சங்கர் இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஹாரர் மூவி. இந்த மூவியை வில்மார்க்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகனி அண்ட் தேவயானி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். இந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பாப்பா. அண்ட் ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்பர் 1. அந்த ஸ்கூலோட பஸ் கண்டிஷன் சரியில்லாம அதால அந்த குட்டி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல டெத் ஆகிடும். சோ இந்த டெத் வந்து ஒரு கேஸா மாற டைம்ல அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து இந்த பாப்பா ஒரு மனநலம் சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்திடுவாங்க. அதாவது இப்பெல்லாம் ஒரு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனை ஒரு வியாபாரமா பண்றாங்க அப்படிங்கறது தான் இந்த படத்தின் மூலமா அவர் சொல்லியிருப்பாரு. இதோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுல பெருசா எதுவுமே ஹாரரை காட்டல அப்படிங்கறதுனால இது ஒரு ஆவரேஜான ஹிட்டான மூவியா தான் அமைஞ்சது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2018 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவில பாத்தீங்கன்னா மெஹலி, எஸ்.ஏ. சந்திரசேகர், யுவஸ்ரீ லக்ஷ்மி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பா விஜய் அவர்கள் சிவமலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அண்ட் ஒரு தங்கச்சி இது மாதிரி ஒரு
ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. இவங்களோட தங்கச்சி யாருன்னு பாத்தீங்கன்னா யுவஸ்ரீ லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. இதுல பா விஜய் அவர்களோட ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவங்களோட தங்கச்சியான யுவஸ்ரீய ரேப் பண்ணி சாக வச்சிருவாங்க. ஸோ இதனால இவங்களோட அப்பா அம்மாவும் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்துடுவாங்க. ஸோ தன்னோட குடும்பத்தின் இந்த நிலைமைக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்கள எல்லாருமே கொல்ற மாதிரியான ஒரு கதையை இந்த படத்துல எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த படத்துக்கு ரிவ்யூ எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா சைல்டு அபியூசஸ் வந்து எப்படிலாம் நடக்குது அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பாத்தீங்கன்னா ஆருத்ரா அப்படிங்கிற படம். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா 2025ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி இவர் ரிலீஸ் பண்றதா இருக்காரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2020லே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா கோவிட் இஷ்யூஸ் காரணமா இது ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. அண்ட் இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ சில காரணங்களால இந்த மூவி வெளியே வராம தடைப்பட்டுட்டே இருக்கு. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜீவா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷி கண்ணா இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை பாத்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வாம் இந்தியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த மூவில பாத்தீங்கன்னா யோகி பாபு, விடிவி கணேஷ், ரெடின் கிங்ஸ்லி, ராதா ரவி, அழகம் பெருமாள் இது மாதிரி ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை லாஸ்டா February 2025ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இவருக்கு சில புனைப்பெயர்களையும் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன யார் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் தமிழக முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்கள் இவருக்கு வித்தக கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கி பாராட்டியிருக்காரு. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் ஒரு சிறந்த பாடலாசிரியரான கவிஞர் வாலி அவர்கள் பார்த்தீங்கன்னா பா விஜய் அவர்கள் தான் என்னோட அடுத்த கலையுலக வாரிசு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருக்காரு. அவ்வளோதாங்க. நம்ம பா விஜய் அவர்களோட எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இவர் டைரக்ட் பண்ண மூவில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.